காலில பண்ணி காலில பண்ணி தலைமுறையில புண்ணியம் பண்ணி இருக்கணும். அவனால மட்டும்தான் செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுக்க. சிவன் கோயில் யாரு கட்டினா? முன்னோர்கள் யாரு கட்டினா? ராஜாக்கள் தான் சிவாலயம் கட்ட முடியும். ஞாபகம் வச்சுக்க. இந்த ஊர்ல சிவன் கோயில் கட்டுறேன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல சிவத்தை வணங்குவது என்பதே சாதாரண விஷயம் கிடையாது. சிவத்தை வணங்கணும்னா யாருடைய அனுமதி வேணும்? அவனருடைய. என் வாக்கு இல்ல, மாணிக்க வாசக பெருமானுடைய வாக்கு. ஈசனை வணங்க வேண்டும் என்று சொன்னாலே ஈசனுடைய அனுமதி வேணும். ஈசனுக்கு ஆலயம் கட்டணும்னா என்ன வேணும்? ஈசனுடைய நேரடி பார்வை உள்ள மனிதர்களால் மட்டுமே, ஈசனுடைய நேரடி பார்வை உள்ள கிராமத்தால் மட்டுமே சிவாலய திருப்பணி செய்ய முடியும். இந்த இடத்துல சாமி இருந்தாரு, எத்தனை பேர் முயற்சி பண்ணிருப்பாங்க, நடக்காது. ஏன் தெரியுமா? இந்த தேதியை யார் முடிவு பண்றா? ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் 1000 பேர் நிதி போடுவாங்க, பணம் போடுவாங்க, கட்டுவாங்க. ஒரு சிவாலயம் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த நபரை யார் முடிவு பண்ணுவா? இதெல்லாம் சத்தியம். ஆகமத்தை எடுத்து படிச்சு பாரு, வேதத்தை எடுத்து படிச்சு பாரு. சொல்லப்படுது, ஒரு சிவாலயம் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த திருப்பணியை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தேதியையும் அதற்கு ஒரு நபரையும் ஈசன் முடிவு பண்ணுவார். கோயில் கட்டி முடிஞ்சிடும். அந்த கோயில் திருப்பட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த நபரையும் ஈசன் தான் முடிவு பண்ணுவாராம். நல்லா கேட்டுக்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பணம் போட்டு கட்டினவங்களாம் கீழே நிப்பாங்க. என்ன மாதிரி ஒரு பரதேசி எங்க இருந்தோ வந்திருப்பான், அவன் போய் தண்ணி ஊத்துவான். இல்லன்னா ஒரு அரசியல்வாதி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட மேல போய் நின்று அந்த நபரை யார் தேர்ந்தெடுக்கிறது? ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் சின்ன வேலை இல்ல. இந்து தர்மத்தில் எந்த பாவத்திற்கும் பரிகாரமே கிடையாது. ஒரே ஒரு செயலால் மட்டுமே நாமும் நம் முன்னோரும் செய்த 21 தலைமுறையில் செய்யப்பட்ட பாவத்தை அறுக்கக்கூடிய ஆயுதம் யாரிடம் உள்ளது? ஈசனிடம் உள்ளது. எந்த தொண்டால் அதை பெற முடியும் என்று சொன்னால் அது சிவாலய திருப்பணியால் மட்டுமே அந்த அருளை நீ ஈசனிடம் இருந்து பெற முடியும். இன்னைக்கு எல்லாரும் கல் எடுத்து கொடுத்தீங்க, நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க உங்க கையால இன்னைக்கு எடுத்து கொடுக்க போறீங்கன்னு. இதுக்கு என்ன தெரியுமா வேதம் சொல்லுது? வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிவாலய திருப்பணி நடக்கும் பொழுது ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தால் கூட, ஒரு செங்கல்லை உன் கையால் எடுத்து கொடுத்தால் கூட 21 தலைமுறையில் செய்யப்பட்ட பாவம் அக்கணமே அறுபடும். அந்த செங்கல் எது தெரியுமா? இன்னைக்கு எடுத்து கொடுத்தவாறு இந்த செங்கல். ஏன்னா இந்த இடத்துல 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர் காலத்துல திருப்பணி நடந்தது. அன்னைக்கு வாசு போட்டு சாமிக்கு பேஸ் போட்டு கல் எடுத்து வச்சு பூஜை போட்டாங்க. அதற்கப்புறம் யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. 1400 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். நீ எடுத்து கொடுத்தால உன் கையால கல்லு, அதை தான் இப்ப 7 அடி ஆழத்துல வச்சிருக்கோம். நாளைக்கு பேஸ் எதுல போட போறோம்? அந்த கல்லுக்கு மேல. அதுக்கு மேல யார உட்கார வைக்க போறோம்? பெருமான. பூமாதேவிக்கு மேல தாங்கி பிடிக்கிறது யாரு? அந்த செங்கல். நீ உன் கையால எடுத்து கொடுத்தவரு அந்த செங்கல். அதுலதான் சாமி உட்கார்ந்து இந்த ஊர்ல அரசாட்சி பண்ண போறார். இனி எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் 1000 ஆண்டோ 2000 ஆண்டோ மீண்டும் இந்த சிவாலயம் சிதறமடைஞ்சு என் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோயில் கட்டும் வரை உன் கையால் எடுத்து கொடுக்கப்பட்ட செங்கல்ல தான் சாமி உட்கார்ந்து இருக்கார். அப்ப அந்த செங்கல்ல யாரெல்லாம் எடுத்து கொடுத்தார்களோ 21 தலைமுறையில் செய்யப்பட்ட பாவமும் அறுபடும். உன் சந்ததி இந்த பூமியிலே 21 தலைமுறைக்கு 16 செல்வத்தோடு பேரானந்தமாகவும் வாழும். இதெல்லாம் சின்ன வேலை இல்ல. இன்னைக்கு கல் எடுத்து கொடுத்தவங்களுக்கு இந்த பாக்கியம். தண்ணி கொண்டு வந்து ஊத்துனீங்க, மஞ்சள் குங்குமம் திருநீர் பூவை போட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு பூமாதேவி நனைஞ்சிட்டா, இதுக்கப்புறம் கருவறை அமைச்சிருவோம். இனிமே அந்த பூமாதேவி மேல தண்ணி படுமா? படாது. மறுபடியும் 1500 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் வாசு போடும் போதுதான் தண்ணி படும். அப்ப இந்த பெண்கள் மஞ்சள் குங்குமம் பூ திருநீரை போட்டு அந்த பூமாதேவியை நினைச்சல்லையா, அவ ஒரு வரம் கொடுப்பாளாம். இந்த பெண்மணி இந்த பிறவி அல்ல, இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் மஞ்சள் குங்குமம் பூவுக்கும் திருநீருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் அவள் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று அந்த பூமாதேவி ஒரு வரம் கொடுப்பாளாம். இதெல்லாம் சின்ன வேலை இல்ல.
அப்பேற்பட்ட வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா, இப்ப முதல் கட்டத்தை தாண்டிட்டோம். இந்த கோயில் ஆனந்தமா கட்டப்படணும். இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை வீட்டுல இருந்தோம் 5000மோ 10,000மோ 20,000மோ 50,000மோ 1 லட்சமோ 1000மோ உன் தகுதிக்கு ஏற்றவாறு இந்த ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? திருப்பணி செய்யணும். நீ செய்தாய் என்று சொன்னால் கலியுகமாக இருந்தாலும் சரி, எவன் ஒருவன் தர்மம் செய்கின்றானோ கர்மம் அவனை சத்தியமாக நெருங்குவதில்லை. நீ தர்மம் செஞ்சினா உன் வீட்டு வாசலுக்கு என்ன வராது? கர்மம் வராது. கட்டா கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற பாரு, அந்த செலவே வராது. நீ வேணா அந்த தர்ம சத்தியத்தை பாதுகாத்து பாரு. இந்த தர்ம சத்தியத்துக்கு நீ தொண்டு செய்து பாரு. இந்த ஈசனுக்கு உன்னுடைய பரிபூர்ணமான அன்பை செலுத்தி பாரு. அவனுடைய அருளை பெற்றுவிட்டாய் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உன்னை எதிர்ப்பதற்கு எந்த சக்தியும் கிடையாது. நீயும் உன் சந்ததியும் இந்த பூமியிலே வாழையடி வாழையாக 16 செல்வத்தோடு பேரானந்தமாக வாழ்வாய். அது மட்டுமல்ல, இந்த கருவறையை சுத்தி நீங்க எல்லாம் வீடு கட்டி இருக்கீங்க, நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கீங்க. ஒன்னு மட்டும் சொல்றேன். திருமூலர் சொல்றாரு, ஒரு ஊரிலே ஒரு சிவனாலயம் இடிந்து கேட்பாரட்ட நிலையில் ஆச்சார அனுஷ்டானத்தோடு ஒரு கால பூஜை நடைபெறவில்லை என்று சொன்னால் அந்த ஊரை ஆளுகின்ற ராஜாவிற்கு தொழுநோய் ஏற்படுங்கிறார். இந்த சிவன் கோயில் இடிஞ்சு கிடந்தா முதல் அடி இந்த ஊர் முக்கியஸ்தருக்கு, 2வது அடி இந்த ஊர் உள்ள கோயில் பூஜை செய்கின்ற அந்தனருக்கு, 3வது அடி ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் எண்ணிலடங்காத சித்திரவதைகள் அவன் வீட்டு கதவை வந்து தட்டுங்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. திருமூலர் இன்னொன்னு சொல்றார், சிவன் சொத்து கொலநாசம். 2 கருத்தை சொல்றார். காம்பவுண்ட் சவுத்துக்கு உள்ள சொத்து இருக்கிறதுக்கு ஒரு கணக்கு, காம்பவுண்ட் சவுத்தை விட்டு வெளியில உள்ள சொத்துக்கு ஒரு கணக்கு. சாமிக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதுக்கு ஒரு கணக்க சொல்றார். சாமி காம்பவுண்ட் சவுத்தை யாரு உடைச்சிட்டு பட்டாச்சிட்டா மாத்தி ஓடியாருல சொந்த சொத்தா மாத்தி வச்சிருக்கியோ அதுக்கு ஒரு கணக்கு சொல்றார். இதோட முடிச்சிடறேன், எனக்கு நேரம் இல்ல. என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீ கருவறையை கை வைக்க வேண்டாம், போய் சாமியை தொட்டு பார்க்க வேண்டாம், சிலையை எடுத்துட்டு போய் இது தங்கமா வெள்ளியான்னு உருக்கி பார்க்க வேண்டாம், சாமி உண்டியல உடைச்சி எடுத்துட்டு போய் மாத்த வேண்டாம் நோட்டா பணமாவோ, சாமியினுடைய சொத்து இடிஞ்சு கிடக்கு இத பட்டாச்சிட்டா போட்டு மாத்துறது வேண்டாம். இதெல்லாம் பெரிய குற்றமா? ஒரே ஒரு குற்றம் செய்தா போதுமா உன் குடும்பம் அழிஞ்சு போயிடுமா? என்ன குற்றம்? இந்த கோயிலுடைய காம்பவுண்ட் சுவர் இருந்ததுல 4 பக்கமும், அந்த காம்பவுண்ட் சுவத்துல இருந்து ஒரே ஒரு செங்கல்ல ஆட்டி அசைச்சி உன்னுடைய சுயநலத்திற்காக நீ எடுத்து விட்டாய் என்று சொன்னால் உன் குடும்பம் சின்ன பின்னமாக போய்விடும் என்று நந்தி பகவான் மீது ஆணையிட்டு கூறுகின்றார் திருமூலர். இது யான் வாக்கு இல்ல, திருமூலர் வாக்கு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப். முன்னார் திருவடி தாமரைகளை மலதூவி வேண்டுகின்றோம். போற்றியோம் நமச்சிவாய. அருள்மிகு மூத்த பிள்ளையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு கற்பக விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் திருக்குடத்தை இடமாக கொண்டு எழுந்தருளக்கூடிய வழிபாடானது நடைபெறுகின்றோம். ஆதார சக்தியை போற்றி, இருக்கை போற்றி, பறவை இருக்கை போற்றி, இருக்கை போற்றி, யோக இருக்கை போற்றி, தாமரை இருக்கை போற்றி, சூரிய மண்டலம் போற்றி, சந்திரமண்டலம் போற்றி, அக்கிமண்டலம் போற்றி, மண்டலம் போற்றி போற்றி. ஓம் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவதம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்புல் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் கண்ணுளானே. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பிறந்தருள் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவள்ளுவருக்கு திருவடிக்கிறே உட்கொள்ளனே உச்சிக்கிறேன். பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. காலை மூழ்கி
பித்தருக்கு பக்தராகி அருங்கொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினர் விளக்கு ரூபம் விதிகினார் இடவல்லார்க்கு கரும்பிலில் கட்டி கொள்வார் கடவுர் வீரட்ட நாரே கரும்பிலில் கட்டி கொள்வார் கடவுர் வீரட்ட நாரே. எல்லாம் வல்ல அருள்மிகு ஆனந்தீஸ்வர பெருமான் எழுந்தருள். பாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவள்ள ஏற்றான் தன்னை சுட திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. அருள் தரும் ஆனந்தீஸ்வர பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் ஆனந்தவல்லி தாயார் எழுந்தருள். புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடமே. அவரும் தானும் உடனே காண்க. தமிழோடு தெளிவாடு மறந்தறிய நலங்கிட உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவே மறந்தறியேன். தலையில் பலிகொண்டுழல்வாய் உடல் உள்ளூர் நூலை தவித்தருளா அடியேன் அதிகை கெடில ஈரன்